சூரியன் FM 93.5 இது சென்னை சில்க்ஸின் பிரபலங்களின் படிக்கட்டுகள். கோயம்புத்தூர் பிசியோதெரபி டாக்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் ராஜா செல்வகுமார் கூட பேசிட்டு இருக்கேன். ராஜ்குமார், மனிதர்களோட பேசுறதுக்கு சிலருக்கு பொறுமை இல்ல, ஆனா மனநலம் குன்றிய குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? பொறுமை பாத்தீங்கன்னா சில சமயம் அவங்கள பெற்ற பேரண்ட்ஸ்க்கே இல்லாம போயிடும். ஏன் அப்படின்னா, நீங்க தலைவலி காய்ச்சல் அப்படின்னா நீங்க சொல்லிடலாம், ஒரு வாரம் மருந்து எடுத்தா சரியாயிரும், இல்ல இந்த ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் சொல்லிட்டு. ஆனா இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், மென்டலி ரிட்டார்டட், செரிபிரல் பால்சி, இந்த மாதிரி நிறைய பிரிவான குழந்தைகள் இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையுமே டிஃப்ரெண்ட். முட்டு தேய்மானம் வர பேஷண்ட் அப்படின்னா மோஸ்ட்லி 90% எல்லா பேஷண்டும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஆனா இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. ஒரே ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனா ஒரே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. அந்த பேரண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா கேட்பாங்க, அடுத்த மாசம் நடந்துருவானா, அடுத்த வருஷம் பேசிடுவானா, ஸ்கூலுக்கு போயிருவானா, இந்த மாதிரி. ஆனா இது ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து தெரப்பி கன்டினியூ பண்ணணும். எப்பன்னு சொல்ல முடியாது, அடுத்த மாசத்துலயும் நடக்கலாம், ஒரு வருஷத்துலயும் நடக்கலாம். சில குழந்தைகளுக்கு 5-6 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வராமலே இருக்கலாம். பொறுமைங்கிறது பாத்தீங்கன்னா அந்த தெரப்பி சைடு உள்ள சொசைட்டிலயும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி, அவங்க கூட இருக்க எல்லாருக்கும் சரி, அந்த பொறுமை இருந்தாதான் இந்த குழந்தைகளை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். சில நேரத்துல பொறுமை இழக்கும் அபாயம் பெற்றோர்களால ஏற்படலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முன்னாடி போய் இந்த மந்திரிக்கிறது, தாயத்து கட்டுறது, குழியில நிறுத்தி வைக்கிறது, ரத்தத்தை எடுத்து பூசுறது, இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்ல இருந்தெல்லாம் வந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க குழந்தை பேசணும் அப்படின்னா நீங்க ஒரு 10 தோப்புக்காரனை போடுங்க அப்படின்னா கூட போடுவாங்க. எப்படியாவது என் குழந்தை பேசிடாதா? அவங்கள எந்த தப்புமே சொல்ல முடியாது. இந்த பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டர்ல மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமை இழந்துரும். ஏன்னா நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கண்டினியூவா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்க சொன்னாங்க அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும் சொல்லிட்டு அந்த விஷயம் கொஞ்சம் எரிச்சல் விட்டுறதா இருக்கும். ஒரே சிந்தனை இருக்கிறவங்க 2 பேர் சேரும்போது முன்னேற்றம் தானா வரும். சினர்ஜி கேர் ஒரு கிளினிக்கா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு அறக்கட்டளை லெவல்ல வந்திருக்குங்க. சினர்ஜி கேர் ஸ்பெஷல் ஸ்கூல். இது சினர்ஜி கேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ங்கிற அறக்கட்டளையா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நான் அறக்கட்டளையோட சேர்மனா இருக்கிறேன். சௌந்தர்யா மேடம் அதோட செக்ரட்டரி.